வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கீக்ராகுல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ஸ், அதாவது டாப் 5 வெப்சைட்ஸ், அதாவது யூஸ்ஃபுல்லான வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கோம். யாருக்காவது வந்து அந்த 5 வெப்சைட்டில் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து டே டு லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 5 வெப்சைட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டாக இருக்கும் தெரியும். பட் எல்லாத்துக்குமே அந்த 5 வெப்சைட் வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த 5 வெப்சைட் 5 பேர் புடியுமான்னு தெரியாது. பட் பார்க்குற யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 5 வெப்சைட்டில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். பட் இந்த வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து cleanpng. டாப்பிக்லேயே இங்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏகப்பட்ட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்பரண்ட் PNG ஆர்ட்ஸ் ஃபார் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது PNGக்கான ஒரு தனி வெப்சைட்னு சொல்லலாம். நம்ம தேடி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கான வேணுங்கிற, அதாவது எந்தெந்த இமேஜ்லாம் உங்களுக்கு வந்து PNG வேணுமோ, அதாவது ஒவ்வொரு செலிப்ரேஷனுக்கு வந்து ஒவ்வொரு விதமான இதில் இப்போ நியூ இயர் வருது, அந்த கிறிஸ்மஸ் வந்து இப்போ தீபாவளி வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் பொங்கல், இந்த மாதிரி வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை எடிட் பண்ணுவாங்க. இதை PNG நிறைய வந்து யூஸ் பண்ண எடிட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங்லாம் வந்து இந்த சில PNG எல்லாம் உங்களுக்கு வந்து இமேஜ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் தேடி வந்து இதில் வந்து இப்போ நான் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் டெக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம சேனல் டெக்னாலஜி சேனல் பார்த்தீங்களா, அதனால் நம்ம டெக் ரிலேட்டடாக வந்து இமேஜ் சர்ச் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த இமேஜில் வருது நம்ம பார்ப்போம். ஸோ டெக் டிரான்ஸ்பரண்ட் இமேஜ். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தோம் நம்ம வந்து இன்டர்நெட் கிளவுட் அண்ட் சிட்டி பேஸ்டு ஸ்கைலைன், அது லைட் பேக்ரவுண்ட் அண்ட் ஐபேடோட கார்ட்டூன் இருக்குது, அந்த மொபைல் இருக்குது, ஃபோன் இருக்குது, அண்டு நமக்கு இந்த புக்கெல்லாம் இருக்குது. அது நம்ம ரோபோட்டிக்ஸ், அந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா PNGயுமே இருக்குது. ஸோ எந்தெந்த PNG வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு தேவையோ, ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு டெக்னாலஜி வந்து சர்ச் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ, அதாவது அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன டெக்னாலஜி ரிலேட்டாக வேறு ஏதாவது குக்கிங்கோ இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுமோ, அதாவது இமேஜ் ஏதாவது ஆட் பண்ணுற, வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், ஸோ ஏகப்பட்ட கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ நேச்சர் ரிலேட்டட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்து வந்து நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டுக்காவோ அல்லது வந்து ஏதாவது எடிட்டிங்கோ வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். நம்ம பார்க்க போகிற செகண்ட் வெப்சைட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து pixabay. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதில் வந்து PNGலாம் டவுன்லோட் பண்ணோம். ஸோ PNG டவுன்லோட் பண்ணால் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். எப்போ நான் வந்து PNG வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லை சார், அதுக்கான நான் ஃப்ரீ இமேஜ் நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு நீ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு நல்ல வெப்சைட் சொல்லிட்டு நல்லா இருக்கும்னா அவங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், pixabay. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேக்ரவுண்ட் இதுக்கு வந்து நான் இங்கே இருந்தால் எடுப்பேன். எனக்கு பிடிச்ச இமேஜ்லாம் இருக்குது, அதாவது ஃப்ரீ இமேஜ், அதாவது அங்கேயே கொடுத்துருவாங்க. ஸ்டன்னிங் ஃப்ரீ இமேஜ் அண்ட் ராயல்ட்டி ஃப்ரீ ஸ்டாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை குவாலிட்டி இமேஜ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். எந்த இமேஜில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணுமா, பிளரிங் வேணுமா, யாராவது நேச்சர் ரிலேட்டடாக, டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து நான் இதுலேயும் அதே சேம் டெக்னாலஜி நான் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். என்ன வருது நம்ம பார்ப்போம். டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து நமக்கு வந்து லேப்டாப் மற்ற டெஸ்க்டாப் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நமக்கு அதெல்லாம் வந்த மாதிரி வருது. ஸோ இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம், எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னு பார்த்துருவோம். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமே வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஏகப்பட்ட ஸ்டாக் இமேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் உங்கள் இமேஜை வந்து அப்லோட் பண்ணுறாலும் இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். லாகின் ஜாயின் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் பண்ணி உங்களோட ஓன் இமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அதாவது அப்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எடிட்டிங் ஆகட்டும், மற்ற யூடியூப் ஆகட்டும், மற்ற எல்லா ரிலேட்டடான கேட்டகரிஸ்க்கு வந்து இங்கிருந்து வந்து நீங்கள் ஃப்ரீயான இமேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் மூணாவதாக பார்க்க போகிற வெப்சைட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ 2 இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இது எல்லாமே ஒரே ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு PNG இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எப்படிப்பா எடிட் பண்ணுறது, எனக்கு வந்து ஹை எண்ட் சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, ஃபோட்டோஷாப்பில் அந்த மாதிரி மிக பெருசெல்லாம் கிடையாது. ஸோ ஆன்லைனில் எடிட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை 2 டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் அட்வான்ஸ்டு பிக்சலாக இருக்குது, பேஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸ் நம்ம கிளிக் பண்ணுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபோட்டோஷாப் நம்ம ஏற்கனவே உங்களுக்காக வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இமேஜ் ஏதாவது இம்போர்ட் பண்ணுறனாலும் இதில் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ லோடிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது இமேஜ் வந்து ஓப்பன் அதாவது லோட் பண்ணி வேறு ஏதாவது எடிட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சேம் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோஷாப் மாதிரியே இருக்காது, பட் இருந்தாலும் ஃபோட்டோஷாப் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டீசெலக்ட் கொடுப்போம். Ctrl+D செலக்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் டைல் இருக்குது, அதாவது செலக்ட் வந்து ஆப்ஷன் இருக்குது, க்ராப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து இமேஜை க்ராப் பண்ணுறாலும் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதாவது அப்ளை நம்ம கொடுப்போம். இந்த கிராப் ஆயிடுச்சு. கீழே வந்து இந்த பிரைட் ஏதாவது ப்ரெஸ் பண்ணிங்களா, அதை எரேஸ் பண்ணுறீங்களா, ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம், எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஃபைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஓப்பன் அதாவது அப்லோட் பண்ணனால யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து சேவ் ஆஸ் கொடுப்போமா,
சேவ் கொடுப்போம். இல்லை நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும் பிரிண்ட் கொடுக்கலாம். சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஜேபேக்கில் வேணும், பிஎன்ஜி வேணுமா, வெப் ஃபைலில் வேணுமா, இல்லை பிக்சலில் வேணுமா எல்லாம் கொடுத்துக்கலாம். அதை நம்ம இப்போ ஜேபேக்கில் இல்லை பிஎன்ஜி கொடுப்போம். டவுன்லோட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 2 இதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி, அதாவது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, அதாவது 7 செகண்ட் அது நமக்கு காட்டுது. ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த 2 இமேஜ் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோட்டோ இடத்துல வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கேட்குற கம்சல் கான் பண்ணுங்கள். நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற வெப்சைட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் குரு. அதாவது இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், அப்பப்பா டெஸ்க்டாப்லேயே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதாவது விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுவேன் நீங்கள் சொல்லலாம். பட் இதில் ஒரு அட்வான்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்களா, இந்த பேஜ் எங்கே முடியுதோ, அதாவது சிங்கிள் பேஜ் எங்கே இது வரைக்கும் முடியுது பார்த்தீங்களா, இந்த பேஜை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் ஃபுல்லாகவே. அதாவது நீங்கள் ஈவன் அதை செலக்ட் பண்ணி கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. அதை இப்போ எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்களே இப்போ இதில் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஐ எம் நாட் அ ரோபோட். டிராஃபிக் லைட் வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து கேப்சர் பண்ணுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இல்லாமல் கீழே வரைக்கும், அதாவது அந்த பேஜோட எண்டு வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே பார்த்து தெரியும், நீங்களே பாருங்கள், அது வரைக்கும் இருக்குது. ஒரு பேஜ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணோம்னா இமேஜ் டவுன்லோட் ஆப்ஷன் நம்ம பண்ண போகிறோம். சேவ் அஸ். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், டவுன்லோட் 2 தான் பண்ணுறோம். அதே சேம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள், நம்ம மொபைலில் ஒரு ஃபுல்லாக எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போமோ அதே மாதிரி வந்து லேப்டாப்பில் வந்து அந்த பேஜோட எண்டு வரைக்கும் டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம். இது என்னப்பா நம்ம உங்கள் சேனலே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிங்கன்னா ஒரு சின்ன ப்ரொமோஷன் தான், நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ணாமல் எப்படி. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கீழே கம்சல் கான் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நான் பார்க்க போகிற 5th அண்ட் ஃபைனல் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து alternativeto. ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு 2ன்னு பார்க்குறீங்களா, அதாவது இப்போ இந்த வெப்சைட் 4 வெப்சைட் பார்த்தீங்களா, அந்த 4 வெப்சைட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதுலேருந்தே நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ 5க்கு 5 வந்து நமக்கு உள்ள வந்து எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து எதுக்கு வந்து தொடர்பு தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ alternativeto வந்து நம்ம வந்து இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து அடோப் ஃபோட்டோஷாப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோஷாப் சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். அங்கேயே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி அங்கே ஃபைண்ட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைண்ட் ஆகும். கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தால் ஃபோட்டோஷாப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 205 இருக்குது. இப்படி தான் 205 வச்சிருக்கானுன்னு தெரியல. அந்தளவுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் இருக்கான்னு நமக்கு தெரியும். இப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறோம். கிட்டத்தட்ட 200 ஆப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா paint.net, அதாவது போட்டோபி அண்ட் Pixlr மேட்டர், அது கோரல், பெயிண்ட் ஷாப் ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதாவது கிம்ப் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதில் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்களா, என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேருக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணுமோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த VLC நம்ம கொடுப்போம். ஸோ VLC மீடியா பிளேயருக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து MPCH இருக்குது, அது மாதிரி போர்ட் பிளேயர் இருக்குது, MPV இருக்குது, SM பிளேயர் இருக்குது, MX பிளேயர் இருக்குது, கோடி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் MPC, KM பிளேயர், இந்த மாதிரி வந்து மீடியா பிளேயர் கிளாசிக், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வந்து வேறு சாஃப்ட்வேர் வந்து தேவை, அதாவது சிலது வந்து சைஸ் கொண்ட நிறைய சைஸ் கொண்ட சாஃப்ட்வேரில் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி தெரியல, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஆப்ஷன் காணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து நீங்கள் வந்து அந்த 5 வெப்சைட் வந்து பார்த்து வந்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைன்னு சொல்லி கீழே இருக்க ஆப்ஷன் கான் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டும் வந்து நம்ம சேனலில் வந்து கீழே இருக்க ஆப்ஷன் கான் பண்ணலாம். கீழே வந்து நெக்ஸ்ட் பார்க்குற யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அண்ட் இந்த வீடியோ பார்த்தா ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சா பிடிக்கல எதாக இருந்தாலும் வந்து கீழே இருக்க ஆப்ஷன் கான் பண்ணலாம். அண்ட் இது போன்ற ஒரு நல்ல வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.